கான்செப்ட் பார்த்துருக்கோம். பார்ஷியல் ஃபிராக்ஷனோட தேர்ட் டைப். இப்ப பார்க்குறது அடிஷனலா ஒரு கொஸ்டின் ஆட் பண்ண போறேன். அதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாங் டிவிஷன் மெத்தட அப்ளை பண்ணி அதாவது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா ஒண்ணு நியூமரேட்டர் டிகிரி, டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவலா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப குடுத்துருக்கிற பாலினாமியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரேஷனல் பாலினாமியல்ஸ் பார்த்தீங்கன்னா, போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிகிரி போத் ஆர் சேம். இதுவும் 2 இதுவும் 2 டிகிரி சேம். அப்ப இதுவும் 2 இதுவும் 2 இதுவும் 3 இதுவும் 3 இதுவும் 3 இது 3 ஒன்னு ஈக்குவலா இருக்கும் இல்லைன்னா நியூமரேட்டர் டிகிரி அதிகமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்றோம் ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும். மேபி எந்த கொஸ்டின் போடலாம்? மேபி நான் டிங்கிற கொஸ்டின் ட்ரை பண்றேன். மீதி இருக்கிற கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னா 4x³ ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா மாத்தனா லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறீங்க? லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ண போறீங்க. அப்ப 4x³ x² minus 16x plus 7 நம்மளுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் படி இங்க என்ன கிடைக்கும்? 2x³ minus 4x² plus 2x. சார் இப்போ எதை மல்டிப்ளை பண்ணனும்னு இங்க 4x³ இருக்குது இங்க 2x³ இருக்குது. அப்ப எது பத்தல? only 2 மட்டும் தான் பத்தல. அப்ப 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? லாங் டிவிஷன் இந்த லாஸ்ட் கிளாஸ் கூட சொல்லி கொடுத்திருந்தேன் 2 டேஸ் முன்னாடி. அப்ப அந்த ஐடியா தான். இங்க 4 இன்டுனா நமக்கு 2 மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும். இங்க x³ இருக்குது இங்க x³ இருக்குது. அப்ப only மல்டிப்ளை 2 மட்டும் தான். இது எல்லா டைமும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்ப என்ன கிடைக்கும்? 4x³ minus 6x plus 4x. கரெக்ட்டுங்களா? அப்ப அடுத்து என்ன வர்க் பண்ணனும்? சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணனும். சைன் இன்டர்சேஞ்ச்னா 9x² minus 20x plus 7. 9x² கரெக்ட்டா? minus 20x plus 7. அப்ப இதுக்கு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு என்னது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாறிடுச்சு. அப்ப அடுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய ஃபார்முலா என்ன? நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் ஈக்குவல் டு கோசன்ட் பிளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். இதுதான் ஃபார்முலா. அப்ப அந்தபடி பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிற டேர்ம் என்ன அப்படிங்கறது எழுதிக்கங்க. 4x³ plus x² minus 16x plus 7 divided by 2x³ minus 4x² plus 2x equal to quotient வந்து 2 plus 9x² minus 20x plus 7 divided by 2x³ minus 4x². சரி ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 2 கடைசியா நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். நாம கன்சிடர் பண்றது வந்து இந்த டேர்ம். இந்த டேர்ம் கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ணனும்னா டினாமினேட்டர் டேர்ம் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணனும். ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? மேபி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி பாரு என்ன வருதுன்னு. அப்ப என்ன பண்ணனும்? கன்சிடர் அந்த செகண்ட் பார்ட் மட்டும் நான் எடுக்க போறேன். அது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்ல போறேன். ஃபேக்டரைஸ் பண்ண தெரியுமா? நீங்க அதோட பண்ணுங்க. கியூப் டிகிரி போட்டு பாரு என்ன ரூட் வருதுன்னு கண்டுபிடி. அந்த ரூட்டை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். நான் இங்க எடுத்து போட்டு பார்க்கலாம் நான் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது என்ன பண்ண போறோம்னா 9x² minus 20x plus 7 will taking 2x outside. 2x outside போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா x² minus 2x plus 1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது வந்து 2x னு ஒன்னு இருக்குது. இத வந்து திரும்ப ஃபேக்டரைஸ் பண்ணனும். அப்ப என்ன ஆகும்? x 2x ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. x minus 1 whole square. ஏன் x minus 1 whole square பாருங்க. கரெக்ட்டா? அப்ப என்ன டைப் ஆயிருச்சுன்னு பாருங்க. மேபி என்ன டைப் நீங்களே சொல்ல முடியுதா? மொத்தம் 3 டைப் சொல்லிக்கிறேன். என்ன டைப் ஆயிருக்குது? செகண்ட் டைப். வெரி குட். அப்ப a divided by 2x plus b divided by x minus 1 plus c divided by x minus 1 the whole square. அவ்வளவுதான். அப்ப இத வச்சு நீங்க டக்குன்னு உங்களால போட முடியும். நான் சால்வ் பண்ணிறேன். நீங்க ஒரு ப்ராப்ளம் கம்ப்ளீட் என்னப்பா? 2 எங்க இருக்குது? இங்க 2x இருக்குது. இல்ல மேல அந்த 2 கோஷன்ல வந்து மேல கோஷன்ல இருக்குது. இந்த 2 கடைசியா கொண்டு போ. அந்த 2வா? இந்த 2 என்ன பண்றீங்கன்னா கடைசி ரிசல்ட்ல ஆட் பண்ணிக்கோ. இந்த டேர்ம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? 2 பிளஸ் இதனுடைய பார்ஷியல் ஃபிராக்ஷன் டேர்ம். புரியுங்களா? 2 வந்து கடைசி என்ட்ரி பண்ண போறோம். அதனால கன்சிடர் சொல்லி தனி பாட்டை நான் இதை மட்டும் எடுத்து போடுறேன். இது என்ன பண்ணணும்? ஃபைனல் ஆன்சர்ல சப்மிட் பண்ணிடணும். ஃபைனல் ஆன்சர்ல. ஓகேங்களா? அப்ப என்னாச்சு?
a into x minus 1 whole square square plus b into 2x into x minus 1 plus c into 2x. வெரி குட். லெஃப்ட் சைடு வந்து 9x square minus 9x 20x. minus 3x plus 7. அப்ப x வந்து 1. x வந்து 1 போட்டா என்ன கிடைக்கும்? 9 minus 20 plus 7. Minus 20 minus 2c. கரெக்டாப்பா? அப்ப எவ்வளவு ஆகும்? 16 minus 4 minus 4 ஆச்சு. அப்ப c வந்து minus 2. x equal to 0 போடுங்க இடத்துல. 0 போட்டா இந்த டேர்ம் 0. இது வந்து 1. இது வந்து 7. அப்ப a வந்து 7 ஆ? minus 0 போடுங்க. 0 போட்டு இது minus 1 whole square. minus 1 whole square square வந்து plus 7. அப்ப வந்து x will taking any value. ஏன்னா அது மறுபடியும் எதுவும் கண்டுபிடிக்க வந்து x will taking any value 2 கூட போட்டுங்க. 2 போட்டா என்ன கிடைக்கும்? 4 னா 36 minus 40 plus 7. 2 போட்டா 1 a ஓட வேல்யூ 7 plus 2 போட்டா 4 4p 2 போட்டா 4c 4 into c ஓட வேல்யூ போட்டா 2 போட்டுக்கலாம் -2 அப்ப -2 கரெக்ட்டா? இப்ப சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? 30 43 43 னு 3 னு வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? அப்ப இது வந்து -8 அப்ப -1 -1 plus 4p அப்ப b வந்து என்னாச்சு 4 4 னா 1 ன்னு ஆயிடுது. கரெக்ட்டா 4/4 அப்ப b வந்து 1 ன்னு ஆயிடுது. கரெக்ட்டா கண்ணு? அவ்வளவுதான் எல்லா வேலையும் கண்டுபிடிச்சாச்சு. c வந்து -2 7. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது வந்து -2 இது வந்து 1 இது வந்து 7. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி நம்ம 2 எங்க ஆச்சுன்னு கேக்குறீங்களா? அப்ப அந்த 2க்கு பதிலா நம்ம அப்ளை பண்ண போறோம். 2 இருக்கும். அப்ப அந்த ஃபுல் டேர்ம் என்ன பண்ண போறோம்னா இங்க போடலாம். இங்க இந்த 2 இந்த இடத்துல இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? that is equal to இந்த டேர்ம் equal to 2 plus a ஓட வேல்யூ 7 7/2x plus b ஓட வேல்யூ என்ன கிடைச்சது 1 1/x minus 1 c ஓட வேல்யூ வந்து -2 ன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? c ஓட வேல்யூ -2 அப்ப -2 divided by x minus 1 whole square. எந்த டேர்ம்? இந்த டேர்மை வந்து நம்ம இந்த மாதிரி பார்ஷியல் ஃபிராக்ஷன் எழுத முடியும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஐடியா. இதுல என்ன டவுட் இருக்குதா? டவுட் இல்ல? நீங்க ஏதோ ஒரு क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணுங்க. மேபி இத கம்ப்ளீட் பண்றீங்களா? இத கம்ப்ளீட் பண்ணுங்க. C क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணுங்க.